அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களின் மனது உணர்ச்சிகளால் நிறைந்தது. வெளியில் அத்தனை வெளிப்படையாக தெரியாது. ஆனால் உள்ளே ஆழமான சமுத்திரம் போல உணர்ச்சிகள் நின்று கொண்டிருக்கும். யாராவது தங்களை காயப்படுத்தினாலும் அவர்கள் உடனே பதிலடி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அந்த காயத்தை மறக்கவும் மாட்டார்கள். அவர்களின் மனதில் பதிந்த நம்பிக்கையும் துரோகமும் ஒருபோதும் குழப்பமடையாமல் தெளிவாக இருக்கும். நம்பிக்கை கிடைத்தால் அவர்கள் அந்த மனிதனுக்கு வாழ்க்கையவே கொடுப்பார்கள். ஆனால் துரோகம் ஏற்பட்டால் அவர்கள் முழுமையாக பிரிந்து விலகி விடுவார்கள். அவர்களின் விலகல் அமைதியானது, ஆனால் திரும்ப முடியாதது. அவர்கள் குடும்பத்தையும் உறவுகளையும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தில் வைப்பார்கள். அவர்களுக்கு அன்பு என்பது ஒரு பொறுப்பு, பராமரிப்பு என்பது ஒரு கடமை. ஒருவரை அன்புடன் பாராட்டியும் உணர்ச்சிகளை பாதுகாத்தும் அந்த மனிதன் வளர அஞ்சாமல் உதவுவதிலும் இவர்களுக்கு மகிழ்ச்சி. அவர்களுடைய அன்பு பயன்கள் கிடைக்கும் போது போலவே கஷ்டங்கள் வந்தாலும் அனைத்து தாங்கும் மரமாக இருக்கும். பல குடும்பங்களில் அமைதியை, ஒற்றுமையை, பாதுகாப்பை கொடுப்பவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தான். சொத்து, நிலம், பொருட்கள் போன்றவை இவர்களுக்கு வெறும் செல்வம் அல்ல. அது அவர்கள் வாழ்க்கையில் வளர்த்த பாதுகாப்பின் சின்னமாகும். அவர்கள் சேமிப்பது ஆசைக்காக அல்ல, நிலையான எதிர்காலத்திற்காக. யாராவது வீண்படியாக பணம் செலவு செய்தால் ரிஷப ராசிக்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எதையும் நிதானமாக திட்டமிட்டு பயனுள்ள இடங்களில் மட்டும் முதலீடு செய்வார்கள். அதனால் அவர்களின் வாழ்க்கையில் திடீர் நஷ்டங்கள் வருவது அரிது. அவர்கள் உண்டாக்கும் செல்வம் மரம் போல வேரோடு வளர்ந்து தங்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் நிம்மதிகளையும் வளத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். மேலும் கடன் குறைய வேண்டும், தேக ஆரோக்கியத்தில் பலம் பெற வேண்டும் என்றால் கோயில்களுக்கு பழம் வாங்கிகள் கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தும். கடன் குறைய வேண்டும் என்றால் திங்கட்கிழமை தோறும் பச்சரிசி வாங்கி கொடுப்பது நன்மைகளை தரும். பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதத்தின் கனமழை பெய்யும். தமிழகம் முழுவதும் வெள்ளக்காடாக மிதக்கும் சூழ்நிலை ஏற்படும். இதனால் இந்த மாதங்களில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம். அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில், வேலை, படிப்பு, வெளியிடம் என எல்லா விஷயங்களும் அற்புதமாக இருக்கும். சுப காரியங்கள் அதிகளவில் நடக்கும். பதட்டம் எல்லாம் நீங்கும். மன அழுத்தம் பரிபூர்ணமாக நீங்கும். உங்களுக்கு தோன்றுவதை செய்வது மகிழ்வீர்கள். பெரிய ரிஸ்குகளை எல்லாம் எடுப்பீர்கள். பெரிய முதலீடுகளை செய்வீர்கள். பரம்பரை தொழில் செய்பவர்கள் நிறைய ரிஸ்குகளை எடுத்து அதில் வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல் நலனிலும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையிலும் அதிகமாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வயிறு தொடர்பான விஷயங்களை பார்த்து கொள்வதும் நல்லது. இடது பக்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சிறு உபத்திரவம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஒருமுறை உரிய மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதும் நல்லது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் ஏற்படும். அற்புதமான அமைப்புகள் உண்டாகும். துர்க்கை வழிபாடு நல்ல ஏற்றத்தை தரும். பெண் தெய்வ வழிபாடுகள் ஏற்றத்தை தரும். வாராகி, சூலினி, பிரத்யங்கரா, சர்பேஸ்வரர் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை தரும். சபரிமலைக்கு மாலை போடுவீர்கள். சாஸ்தாவின் ஆசிர்வாதம் கிடைக்கும். எல்லா விஷயங்களிலும் அனுகூலம் ஏற்படும். பெரும் பணம் பார்க்கும் யோகம் ஏற்படும். பயணங்கள் சமயத்தில் கவனம் தேவை. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் தாயிடம், மனைவியிடம், பிள்ளைகளிடம் கோபப்படாமல் இருப்பதும் நல்லது. அதே போல பெண்கள் வீட்டில் உள்ள ஆண்களிடம் கோபப்படாமல் இருப்பதும் நல்லது. உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. அதே போல மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்களும் தலையிடாமல் இருப்பதும் நன்மைகளை தரும். இல்லையென்றால் தேவையில்லாத சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகளும் ஏற்படும். ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் லட்சுமி தேவியின் பூரண ஆசிர்வாதத்தை பெறப்போகின்றனர். உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவை உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவதற்கும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கும் இந்த யோகம் உதவியாக இருக்கும். கடந்த காலத்தில் நிலவி வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் தற்போது முடிவுக்கு வரும். பணம் சம்பாதிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் பிறக்கும். அது மட்டுமில்லாமல் ரிஷபராசி மற்றும் மேசம் லக்னத்திற்கு ராசியாதிபதி மகாலட்சுமியின் கடாபட்சத்தோடு இந்த மாதம் தனது சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். எந்த விஷயத்தை எடுத்து கொண்டாலும், இந்த மாதம் எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். இந்த மாதம் சுக்கிரன் விருச்சிகம் வீட்டிற்கு வருகிறார். அதன் பிறகு எதை செய்தாலும் யோசித்து செய்வதும் நல்லது. சுக்கிரன் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார். சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்ப்பதென்று அரிது. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். எந்த காரியமானாலும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். அச்சப்பட தேவையில்லை. 2-5 கூடியவர் புதன் 6ஆம் வீட்டிலும் இதேபோல்தான் 2 கூடியவர் 6ஆம் வீட்டிற்கு வருவதால் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. 5 கூடியவர் 7ஆம் வீட்டிற்கு வரும்போது நினைத்ததெல்லாம் நடக்கும் யோகங்கள் உண்டாகும். குழந்தை, பணம், குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக ஏற்படும். 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால் குடும்ப அமைதி, தீர்மை அமைப்புகள் ஏற்படும்.
திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகள் அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறப்பார்கள். உங்களுக்கு வரும் ஜாதகங்கள் அதிர்ஷ்டமான வரனாக அமையும். 5 குடைய குலதெய்வம் உங்கள் ராசியை பார்ப்பதால் குலதெய்வத்தின் பரிபூரண அருளை பெறுவீர்கள். 4 குடைய சூரியன் 7இல் அமர்ந்திருக்கிறார். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இடுப்பு வலி, நெஞ்செரிச்சல், அல்சர் பிரச்சனை, வயிறு உபாதைகள் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் விலகி சாதகமாக மாறும். குரு பகவான் 2ஆம் வீட்டில் வரப்போகிறார். ஆனாலும் வக்கரகதியில் இருக்கிறார். 8, 11ஆம் அதிபதி வக்கரமாகும் போது ஒரு முறை இருமுறைக்கு முயற்சி செய்வதும் நல்லது. 8ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிற்கு வந்தாலே திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஆனால் வக்கரம் என்பதால் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்வதும் நல்லது. வருமானம் இரட்டிப்பாக மாறும். வருமானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். லாபங்கள் அதிகரிக்கும். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் செய்யும் விஷயங்களை முடித்துக் கொள்வதும் நல்லது. வக்கரமாக இல்லை என்றால் இந்த மாதம் நிச்சயமாக நன்மைகளும் நடக்கும். ராசியாதிபதி நன்றாக இருப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும். தாறுமாறான உணர்ச்சிகளால் பாதிக்கப்படாமல் நிதானத்தை பாதுகாக்கும் ஆற்றல் இவர்களின் உடலிலும் உள்ளத்திலும் இயற்கையாகவே கலந்துள்ளது. உண்மை, நேர்மை, நம்பிக்கை இவை ரிஷபராசிக்காரர்களின் உயிர் மூச்சு போல செயல்படும். அவர்கள் யாரிடமும் பொய்மை காட்ட மாட்டார்கள். அதே போல யாரிடமிருந்தும் பொய்மையை தாங்க மாட்டார்கள். அவர்களின் இதயம் மிகவும் எளிமையானது. ஆனால் அந்த எளிமையின் பின்னால் ஒரு சிற்பி போல வடிவமைக்கப்பட்ட சுத்தமான மனசாட்சி இருக்கும். யாராவது அவர்களிடம் பொய் பேசி நம்பிக்கையை உடைத்து விட்டால் ரிஷபராசிக்காரர்கள் ஒருவரையும் எதிர்த்து சண்டை போட்டோ கோபமடைந்தோ இருக்க மாட்டார்கள். அவர்கள் அமைதியாக தூரமாகி செல்வார்கள். அந்த தூரம் ஒருபோதும் மீண்டும் நெருங்காத வகையில் உறுதியாக இருக்கும். உறவு பற்றி பேசும்போது ரிஷபராசிக்காரர்கள் மிக ஆழமானவர்களாகவும் நிலையானவர்களாகவும், காதல் என்பது இவர்களுக்கு சஞ்சலமான உணர்ச்சி அல்ல, அது ஒரு நாள் வாழ்நாள் ஒப்பந்தம். ஒரு உறவை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் விரைவில் முடிவு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை யாரிடமும் மனது கவரப்பட்டால் அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காக தங்கள் உயிரையே அர்ப்பணிக்கும் அளவுக்கு அன்பை வெளிப்படுத்துவார்கள். அவர்களுடைய அன்பு வார்த்தைகளால் செய்யப்படும் வாக்குறுதிகள் அல்ல, தினசரி செயல்களால் உருவாகும் நம்பிக்கையின் வீடு. தங்கள் அன்புக்குரிய மனிதர் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் முதல் விருப்பம். ரிஷப ராசிக்காரர்களின் உள்ளத்தில் இருக்கும் உணர்ச்சிகள் ஆழமான அமைதி கடலை போன்றவை. மற்றவர்களுக்கு அவர்கள் கோபத்தை மிக மெதுவாகவே வெளிப்படுத்துவார்கள். ஆனால் அந்த கோபம் வெளிப்பட்டு விட்டால் அதை அடக்குவது மிக கடினம். ஆனால் அந்த கோபமும் திடீர் வெடிப்பாக இல்லை. அது மனதில் சேர்ந்து கொண்டே வேதனைகள், மரியாதையின் அழுகை, நம்பிக்கையின் சிதைவுகள் ஆகியவற்றால் உருவாகும் நீண்ட கால நெருப்பு. யாராவது அவர்களை காயப்படுத்தினால் கூட அவர்கள் திடீரென உருண்டுவிட மாட்டார்கள். முதலில் தங்கள் அமைதியை பாதுகாப்பார்கள். அதன் பின்னரே முடிவெடுப்பார்கள். அவர்களின் முடிவு எப்போதும் வலிமையானதும் மாற்ற முடியாததும். வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அழகு, வசதி, நிம்மதி அனைத்துமே முக்கியம். அவர்கள் விரும்பும் வீட்டில் பசுமை, ஒளி, அமைதி, மனம் என அனைத்தும் கலந்திருப்பும். அவர்கள் பயன்படுத்தும் பொருட்களும் நாகரிகமானதும் தரமுள்ளதாகவே இருக்கும். பணிப்புறம் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அடிப்படை தூணாகும். வேலை எந்த அளவிற்கு தாமதமாக இருந்தாலும், எந்த சிரமம் இருந்தாலும் ரிஷப ராசிக்காரர்கள் பின்வாங்க மாட்டார்கள்.